Hi guys, back to video. இன்னைக்கு நம்ம வந்து SQL injections continue தான். Let's get start. Using SQL injections, union attack to retrieve interesting data. When you have determined the number of columns returned by the original queries and found with columns can hold string data, you are in positions to retrieve instanting data. அதாவது கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொரிஸை கொடுக்குறோம். அது வந்து எது ஸ்ட்ரிங் டேட்டா அக்செப்ட் ஆகுது அதை பார்த்துட்டு அதை வந்து நம்ம வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டை அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் யூசர் நேம் பாஸ்வேர்டை நம்ம வந்து கெய்னிங் ஆக்சஸ் பண்ணோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேர் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, இன்க்ளூடிங் பாயிண்ட் கோட் ஸ்ட்ரிங், அதுக்கப்புறம் யூசர்ஸ், அதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா காலம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. யூ கேன் யூனியன் செலக்ட் யூசர் நேம் பாஸ்வேர்ட் ஃப்ரம் யூசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம இது கோட்ஸை காப்பி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம லேப் ஆக்சஸ் ஏற்கனவே பண்ணிட்டோம். பிகாஸ் ஏன்னா வந்து நம்ம ஏற்கனவே அந்த வீடியோ எடுத்துட்டோம். அந்த வீடியோ வந்து வாய்ஸ் வந்து பேக்ரவுண்ட் கேட்குது. அதில் நம்ம வாய்ஸ் பிரேக் ஆகிடுச்சு நடுவில். அதனால திருப்பி நம்ம வீடியோ எடுக்கணும். யூசர்ஸ் ஓகே கைஸ், லேப் ஓப்பன் ஆகுது. இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, த டேட்டாபேஸ் கண்டெய்ன்ஸ் டிஃப்ரெண்ட் டேபிள்ஸ் கால் யூசர்ஸ் வித் காலம்ஸ் கால்ட் யூசர் நேம் and passwords. To solve the lab to perform SQL injections, union attack the retrieves all user and passwords and use the informations of login as administrator. நீங்கள் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் யூசரோட வந்து நீங்கள் வந்து லாகின் பண்ணுங்கள். ஆனால் பாஸ்வேர்டு தெரியாது, யூசர் நேம் வந்து அட்மினிஸ்ட்ரேஷர். அதை வச்சு இப்போ உங்கள் அக்கௌண்ட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம லாகின் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, கிஃப்ட்டுக்குள்ளே போய்ட்டா. ஓகே, யூனியன் செலக்ட் இன்ஜெக்ஷன். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்கலாம்னா, அந்த காப்பி பண்ண கொரீஸை பேஸ்ட் பண்ணலாம். ஓ ஷிட். ஓகே, வேறு ஏதோ போகுது. காப்பி பண்ணக்கூடிய பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ என்ட்ரு கொடுக்கலாம். யா பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. இவங்க வந்து கொடுத்துட்றாங்க. யூனியன் செலக்ட் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட், அட்மினிஸ்ட்ரேஷனோட பாஸ்வேர்டு கீ இருக்குது. வேறு சம் அவங்களோட டீட்டெயில்ஸில் இருக்குது. வேறோட நிறைய பேர் டீட்டெயில்ஸ் பாஸ்வேர்டு இருக்குது. இப்போ நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் பாஸ்வேர்டு வந்து தேவை. இதை காப்பி பண்ணிவிட்டு லாகின் இன் மை அக்கௌண்ட். ஓகே, அட்மினிஸ்ட்ரேட்டர் பாஸ்வேர்டு வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். லாகின் கொடுங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் யூ சால்வ் த மிஷன்ஸ். அதான் காய்ஸ், இந்த டாஸ்க் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டாஸ்க்குள்ளே போகலாம். ரிட்ரிவிங் மல்டிபிள் வேல்யூஸ் வித்தின் எ சிங்கிள் காலம்ஸ். அதாவது போன வாட்டி நம்ம சிங்கிள் காலம்ஸ் அதாவது டேபிள்ஸில் வந்து நம்ம ஒரு வேல்யூ தான் எடுத்தோம். இப்போ நம்ம இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மல்டிபிள்ஸ் வேல்யூஸ் இன் சிங்கிள் காலம்ஸ் எடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நம்ம அதை வீடியோஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சம் கேசஸ் த கொரி இன் த ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் மே ஒன்லி ரிட்டன் இன் சிங்கிள் காலம். அதாவது சிங்கிள் காலமில் வந்து இது பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ மல்டிபிள் வேல்யூஸ் இன் சிங்கிள் காலம்ஸ் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷன்ஸ் எனக்கு போத் யூசர் நேம்ஸ் வேணும், பாஸ்வேர்ட்ஸ் வேணும், அது மாதிரின்ட்டு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், இந்த கொரிஸை நம்ம யூ கேன் ரிட்ரைவ் மல்டிபிள் வேல்யூஸ் டுகெதர் வித்தின் எ சிங்கிள் காலம் பை வேல்யூஸ் வந்து டுகெதர். அதாவது 2 வேல்யூஸ் இருக்கும், ஆனால் ஒரே காலமாக எனக்கு வேணும். அதாவது யூசர் நேம் பாஸ்வேர்டு தனித்தனியாக இருக்கும். ஆனால் நீ வந்து எனக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு ஒரு காலம் கொரி டைப் பண்ணால் அது சேமாக வர மாதிரி கொரிஸ் இருக்குது. அதுதான் இது. இவங்க கொடுத்துருக்காங்க. இந்த கொரிஸ் இப்போ நம்ம காப்பி பண்ணிடலாம். த யூசர்ஸ் இன் த டபுள் பைப் சீக்வன்ஸ் வித்தின் எ ஸ்ட்ரிங் கன்கரண்ட்ஸ் ஆப்ரேட்டர்ஸ் ஆன் எ ஆர்க்கல். த இன்ஜெக்ஷன்ஸ் together value username and password fields separate by the and then இந்த மாதிரி கேரக்டர் போட்டிருக்காங்க. and then the result of queries contain all the username and password. for example இது மாதிரி வரும். ஓகே, டிஃப்ரெண்ட் டேட்டாபேஸ் யூ கேன் யூஸ் டிஃப்ரெண்ட் சின்டாக்ஸ் ஃபார் பர்ஃபார்ம்ஸ். அதாவது கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆரக்கிளுக்கு தனி இது வந்து நம்ம இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா மைஎஸ்கியூலுக்கு தனி, அது மாதிரி நிறைய இருக்குது.
மைக்ரோசாஃப்ட் ஆரக்கிள், MySQL இது மாரி நெறைய இருக்கு. எஸ்கியூஎல்க்கு ஏத்த மாரி கமாண்ட்ஸ் இது இருக்கு. இந்த கமாண்ட்ஸ் நீங்க வந்து படிச்சு பாருங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க இன்னும் டீப்பா வந்து எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் அட்டாக் கத்துக்கணும். அப்படி இல்லனா வந்து அதாவது நீங்க ஆ டிபி சைட்ல வந்து நீங்க வந்து ஜாப் தேடுறீங்கன்னா, இந்த மாரி கமாண்ட்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட் லேப் ஆக்சஸ் பண்ணலாம். ஓகே. இவங்களே இன்ட் குடுத்துருக்காங்க. திஸ் லேப் கன்டெயின் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் வல்னரபிலிட்டி டூ புரொவைட் to product categories filter. Okay, product category filterல இருக்கு. The database contains different tables, calls, users, and with the column called username and passwords. To solve the lab performs SQL injection union attack to retrieve all username and password and use the information login administration users. Okay. Hint. Okay. அந்த செட் ஷீட் இருக்கு. ஓகே. இப்போ வந்து கிஃப்ட். ஓகே. கிஃப்ட் இருக்கு. இப்போ வந்து இங்க என்ன பண்ணலாம்? இத பேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு வந்து யூசர் நேம், பாஸ்வேர்ட் 2மே தேவைன்னு சொல்லிட்டு. ஓ! இன்டர்னல் சர்வர் எரர். ஓகே. வரல. இன்டர்னல் சர்வர் எரர். ம். அப்படி இல்லன்னா வேற எப்படி கொரீஸ் போட்டு பார்க்கலான்னு பார்க்கலாம். அப்படின்னா யூனியன் செலக்ட் நல் -vrsion வெர்ஷன்ஸ் போட்டு பார்க்கலாம். ஓகே. இதுவும் ஒர்க் ஆகல. இந்த கொரீஸ் ஒர்க் ஆகல. இப்போ நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டு தான் தேடணும். இப்போ வந்து நானா யூனியன் குடுக்குறேன். செலக்ட் ஓகே. செலக்ட் யா காய்ஸ் லைஃப் சைக்கிள் இப்போ போணும். லைஃப் சைக்கிள்லேருந்து இது பண்ணி பார்க்கலாம். அட்டாக் பண்ணி பார்க்கலாம். யூசர் நேம் பாஸ்வேர்ட் ஃப்ரம் லைஃப் சைக்கிள்ஸ். நோ நோ. அப்போது இதில் கிஃப்ட்டில் இப்போ லைஃப் சைக்கிளில் பண்ணி பார்க்கலாம். யூனியன் செலக்ட் நல் ஸ்மாலில் எல்லாமே கொடுக்கலாம். ஏன் கேப்ஸ் வேணாம். யூசர் நேம். ஓகே. இது மாதிரி இந்த கண்டிஷன் குடுத்தான்னா, எனக்கு 2 சைடும் ஈக்குவலா வரணும். அதாவது 2 சைடும் வரணும். அதுமாரி அந்த சிம்பிள் குடுத்தான்னா, எதனா ஒண்ணு இருந்தா ஓகே. பட் இந்த மாரி கண்டிஷன் குடுத்தா எனக்கு 2மே வேணும். பிகாஸ் எனக்கு பாஸ்வேர்ட் வச்சு யூசர் நேம் இல்லாம எப்படி அ யூஸ்லெஸ். அதுமாரி பாஸ்வேர்ட் இருந்தா யூசர் நேம் இருக்கணும். யூசர் நேம் இருந்தா பாஸ்வேர்ட் இருக்கும். அப்பதான் வந்து 2மே கரெக்ட்டா இருந்தா தான் என்னால லாகின் பண்ண முடியும். ம். வந்துருச்சு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, யூசர் நேம், பாஸ்வேர்ட்ஸ் எல்லாமே இருக்கு. ஆ இப்போ வந்து நான் இது பேஸ்ட் பண்ணி ஆகணும். பட் எங்க பேஸ்ட் பண்றது? காப்பி திஸ் and then paste here and then copy this administrator. இங்க பாருங்க guys, administration பாஸ்வேர்டு வந்துருச்சு. இந்த பாஸ்வேர்டு வந்து நான் காப்பி பண்ணிட்டு தனி டேப்ல ஓப்பன் பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே. இப்போ நம்ம வந்து என்னன்னா 3 இருக்கு. 3மே பாஸ்வேர்ட். 3மே பாஸ்வேர்ட் யூசர் நேம் பாஸ்வேர்ட்ஸ் இங்க இருக்கு. இன்னொரு டேப் போயிட்டு அத பேஸ்ட் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு என்னன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர் பாஸ்வேர்டு தான் தேவை. லாகின் அக்கவுண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் பாஸ்வேர்டு வந்து இது இருக்கு. அட்மினிஸ்ட்ரேட்டர் பாஸ்வேர்டு. ஐ திங்க் திஸ் இஸ் கரெக்ட். Yes, congratulations you solved the missions. பிகாஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஹிண்ட் யூஸ் பண்ணாம பண்ணிட்டோம். இது கொஞ்சம் ஈஸி தான். பட் இருந்தாலும் கொஞ்சம் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆ நம்ம சால்வ் பண்ணிட்டோம். பட் ஆனா ஏன் இது சால்வ் ஆக மாட்டேங்குது? சால்வ் இஸ் அப்டேட் இமெயில் ஐடி வித் அப்டேட் நம்ம அக்கௌண்ட்ட இது பண்ணிக்கலாம். நான் இத க்ளோஸ் பண்ணிட்டு, நான் இத ரெஃப்ரெஷ் பண்றேன். சால்வ் ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். சால்வ்ட். வி கேன் கன்டின்யூ நெக்ஸ்ட். அதான் காய்ஸ். இப்போ வந்து நம்ம கன்டின்யூ வந்து எக்ஸாமின் த டேட்டாபேஸ் இந்த எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் அட்டாக்ஸ்.
சாரி எக்ஸாமிங். இத வந்து நம்ம நெக்ஸ்ட் டாபிக்ல பார்க்கலாம். அதான் கைஸ் இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம தமிழ் சபை செக்யூரிட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டன கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாய் கைஸ் உங்கள நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன்.